இந்த பெருநாளினுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம், இல்லாதவருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோரிடமும் இணங்கி வாழ்வோம். அதுபோல பெருமானார் அவர்கள் சோகமாக இருப்பதை இந்த நாளில் தடை செய்தார்கள். இந்த நாள் மட்டுமல்ல, முஃமின் என்றாலே மகிழ்ச்சியானவன் தான். ஏதோ முஃமின்கள் முஸ்லிம்கள் என்பவர்கள் அந்த மகிழ்ச்சிக்கும் இவருக்கும் எதிரானவர்களை போல கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். சோகமாக இருப்பதை விரும்பாத மார்க்கம். 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒருத்தன் மூத்தாயிட்டாங்கன்னா இந்த வருஷம் பெருநாளே கிடையாது என்கின்ற சகோதர சமயத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம். அது முற்றிலும் ஹராம். நீங்கள் துக்கமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் 3 நாட்களை அதை மட்டுமே அதற்கு அனுசரிப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அதற்கு மேல ஒரு நாள் கூட போகக்கூடாது. குறிப்பாக ஒரு கணவனை இழந்த பெண் மட்டும் தான் 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற யாருக்கும் அதை தாண்டி துக்கம் அனுசரிப்பதற்கான எந்த வேலையும் கிடையாது. ஆகையினால கண்ணியமானவர்களே, பெருநாளிலே சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து தபஸ்ஸுமுக விவஜ்ரிக அலைஹி ஸதகா, உங்கள் சகோதரனை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்தால் அந்த சிரிப்பும் தர்மம் தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். பெருநாள் அன்னைக்கு கூட நம்ம சிரிக்கலன்னா என்ன செய்யறது? பெருநாள் அன்னைக்கு கூட நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்த்து முசாதஹா முஆனகா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை என்றால் என்ன செய்வது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து ஒரு வளமை இருக்கிறது. என்ன தெரியுமா? பெருநாள் அன்று ஒவ்வொரு உறவுக்காரருடைய வீட்டு கதவுகளை தட்டி அந்த பெருநாள் அன்று அந்த சமயத்திலே நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். காலையிலிருந்து எத்தனை உறவுகளை நாம் புதுப்பித்தோம்?